குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? ஸோ கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த கோடிங் டீகோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஸோ ஒரு 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 பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு அவங்க மெசேஜ் கன்வே பண்றதை எப்படி கன்வே பண்றாங்க அப்படின்னா கோட். அதாவது தமிழ்ல சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு குறியீட்டு மொழி மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க கன்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடை வச்சு அவங்க இன்னொரு இது கொஸ்டின் கொடுப்பாங்க. நம்ம சேம் கோட் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம செகண்ட் வேர்டுக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோடிங் டீகோடிங். ஸோ அவங்க கோட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டீகோட் பண்ணணும். ஓகேவா? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைரக்டா கொஸ்டின்ஸே போயிடலாம். So, in a certain code language, let us play is coded as கீரோகி. அதாவது தமிழ்ல சொல்லும்போது ஒரு குறியீட்டு மொழியில் இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே தான் கொடுப்பாங்க. ஸோ லெட் அஸ் பிளே அப்படின்றதுக்கு ஒவ்வொரு அதாவது இது சொன்ன வேர்டு லெட்டுன்றது ஒரு வேர்டு, அஸ்ன்றது ஒரு வேர்டு, பிளேன்றது ஒரு வேர்டு. ஓகேவா? ஒரு ஒரு வேர்டுக்கும் அவங்க ஒரு கீவேர்ட்ஸ் அதாவது கோட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் மீ கோ அப்படின்ற சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸுக்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பிளே வித் மீ அதுக்கும் வந்து உங்களுக்கு கோட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கான கோடு வேர்டு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி கோன்றதுக்கான மொழியில என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்க பாருங்க. ஸோ இங்க எழுதியிருக்கோமா லெட் அஸ் பிளே. ஸோ லெட் அஸ் பிளேன்றது என்னது KEROGA. அதே மாதிரி லெட் மீ கோ அப்படின்றது எப்படி எழுதியிருக்காங்க MALUKE அண்ட் பிளே வித் மீ HOGILU. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க, கோன்ற வேர்டு கேட்டிருக்காங்க. இப்போ கோன்ற வேர்டு எங்க இருக்கு, செகண்ட் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. கரெக்டா? இப்போ வேற எதுலயாவது இருக்கா, இல்ல. அப்போ இதுக்கான கோட் வேர்டு எங்க மட்டும்தான் இருக்கும், இந்த லைன்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டையும் கேன்சல் பண்ணனா நம்ம கோன்ற வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க லெட். ஸோ லெட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே காமனா என்ன வேர்டு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ காமனா என்ன வேர்டு இருக்கு, கேஇன்னு இருக்கா. அப்போ கேஇ தான் என்னன்னு அர்த்தம், லெட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி மீன்றது செகண்ட்லயும் இருக்கு, தேர்ட்லயும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ என்ன வேர்ட்ஸ் இருக்கு, LU இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ LUவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கு இங்க, மீ சாரி கோ. ஸோ அந்த கோன்ற வேர்டுக்கான கோட் வேர்டு தான் என்னது MA. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நோட்டில் எழுதும் பொழுது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறோம் அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? இப்ப செகண்ட் ஒன் பாருங்க. In a certain code language, shoe are big is coded as TK JB ZE இது ஓகேவா? இதை மாத்திக்கோங்க ZE. அதுக்கப்புறம் ஆர் யூ கோயிங் எப்படி எழுதுறாங்கன்னா ZC MB TK. ஓகேவா? இப்போ கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க? ஆரோட கோட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டா? ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இருக்கு? ஆர் வந்து இருக்கு. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்டோட கோட் வேர்ட்லயும் எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க டிகே இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் டிகே இருக்கா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். வேணா மற்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஜேபி இருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து ஈவினிங் உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்றேன், கிளாஸ் முடிஞ்ச அப்புறம். ஓகேவா? சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ டிகேக்கு டி இது இருக்கு, ஜேபி இருக்கா? இல்ல. அதே மாதிரி இங்க ZE இருக்கு, இங்க ZC இருக்கு. அப்ப என்ன ஆன்சர்? டிகே தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எய்தர் இந்த மாதிரி காமனா இருக்கும், அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்து மத்த எல்லாமே காமனா இருக்கும். மோஸ்டா இந்த 2 சான்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, third question. In a certain code language, finish the water is coded as MBTKZB. அதே மாதிரி ஓகேவா? அண்ட் வாட்டர் ஆர் ஜூஸ் என்ன சொல்லிருக்காங்க? KJZBMB. கரெக்டா? இந்த இடத்துல இந்த கேஜே அப்படின்றத வந்து ஜேகேன்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் வாட்டர் கோடட் இன் தட் லாங்குவேஜ். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னா 2லயும் காமனா அது இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் வாட்டர் இருக்கு, 2வது ஸ்டேட்மெண்ட்லயும் என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. கரெக்டா? அப்போ 2லயும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து எம்பி இருக்கா? ஸோ இங்கேயும் என்ன இருக்கு? எம்பி. அதே மாதிரி சாரி, இந்த இதுல ஆன்சர் வந்து மிஸ்டேக்கு. ஓகேவா? ZBக்கு பதிலா ZCன்னு மாத்திக்கோங்க. ஸோ இதுல வந்து MB தான் ஆன்சரா வரணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்கா கேட்டாங்க அப்படின்னா அவங்களே கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல 2லயும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க MB, இங்கேயும் MB. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? MB. பேலன்ஸ் இருக்கிறது எதுவுமே காமனா வராது.
ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு வேர்டு மட்டும்தான் என்னவா இருக்கும், காமனா இருக்கும். மற்றதெல்லாம் காமனா இருக்காது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். So in a certain code language, create is coded as, அதாவது கிரியேட் அப்படின்ற அந்த வேர்ட்ல இருக்கிற ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு நம்பரை கோட் வேர்டா கொடுத்துருக்காங்க. அது சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறி மாறி இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஐட்டம்ஸ் அப்படின்ற வேர்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டீக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்ப பாருங்க, கிரியேட். ஸோ என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? 8 5 6 6 2 9. அதே மாதிரி ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9 6 7 1 3. ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, கொஸ்டின் வந்து டி தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ டி இ அப்படின்ற ரெண்டு வேர்டுமே இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸோ அப்ப என்னென்ன நம்பர் காமனா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்கேயும் 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6ன்ற நம்பர் இருக்கு. கரெக்டா? பட் ஆனா இங்க 6ன்ற நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை வந்திருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இந்த வேர்ட்ல ஈன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஈன்ற வேர்டுக்கு தான் கோடு நம்பர் என்னது? 6. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? டி தான் தேவை. அப்போ டீன்ற லெட்டருக்கு கோட் நம்பர் என்னவா இருக்கும்? 9. புரிஞ்சுதா? சோ இதுல இந்த மாதிரி ரெண்டு காமனா இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு க்ளூ வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஈ வந்து 2 தடவை இருக்கு, அதே மாதிரி நம்பர்ஸும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா ரீசனிங்லயும் வரும். ஓகேவா? பட் ஆனா இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலயுமே காமனா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கோடு போட்டு தனித்தனியா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லெட்டருக்கான வேர்டு தான் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லெட்டருக்கான வேர்டு தான், சாரி, இந்த லெட்டருக்கான நம்பர் தான் இந்த 25. அதே மாதிரி இந்த ஐக்கு இதுன்னு அர்த்தம். இதுவே எதுவுமே கொடுக்காம கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி டேஷ் போட்டு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸ்பெசிபிக்கா எடுக்கணும். இப்ப பாருங்க, இது எல்லாமே இங்கிலீஷ்ல ஏன் இருக்குன்னா இது பெரிய டிஃபரன்ஸ் மாறாது உங்களுக்கு. இது எல்லாமே இங்கிலீஷ்லயே தான் வரும். இத தமிழ்ல மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனாலதான் இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேவா? சோ
ஒரே நிமிஷம். ஸோ இந்த பர்டிகுலர் லெட்டர்ஸ்க்கான நம்பர். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏபிசிடி எழுதிக்கணும். ஓகேவா? டோட்டலா 26 இருக்கா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சுட்டு ஸோ மேலே 13 கீழே 13 ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டா நமக்கு ஈஸியா ஆப்போசிட்டும் கண்டுபிடிச்சிடலாம், தென் நம்பர்ஸ் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க டபிள்யூ அப்படின்றதுக்கு நம்பர் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபிள்யூ அப்படின்றதுக்கு எனக்கு ஒன்று 23 வரணும், இல்லைன்னா 4 வரணும். கரெக்டா? பட் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் பிளஸ் 1 என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சதா? இப்போ இதே கான்செப்டை நம்ம அடுத்து வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பாருங்க, சிக்கு இவன் என்ன சொல்லியிருக்காங்க, 25. இப்ப பாருங்க, சிக்கு ஆப்போசிட் என்னது, 24. அப்போ 24 பிளஸ் 1 தான் என்ன போட்டிருக்காங்க, 25 போட்டிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி ஐக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, 18 வருதா? ஸோ 18 பிளஸ் 1 19. ஸோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சேம் நம்மளும் அதே மாதிரி இப்போ போடணும். இப்போ பாருங்க, ஈயோட ஆப்போசிட் என்னது, 22. அப்போ 22 பிளஸ் 1 23. ஸோ 23 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மற்றதும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லுக்கு ஆப்போசிட் என்னது, 15. அப்போ 15 பிளஸ் 1 16 வந்துருச்சா? அடுத்து இசட்டுக்கு ஆப்போசிட் என்னது, 1. 1 பிளஸ் 1 2 வந்துச்சா? நெக்ஸ்ட் டி டீக்கு என்ன நம்பர் ஆப்போசிட், 7. 7 பிளஸ் 1 என்னது, 8. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. மோஸ்டா ஆப்போசிட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுக்கறது ரேர் தான். ஓகேவா? பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏபிசிடி இப்படிதான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. So in a certain code language, crime is coded as 15432. ஓகே, ஸோ இது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். அடுத்தது குரோம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கானா. இப்போ கொஸ்டின் யாருக்கு கேட்குறாங்க? ஐக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஐ அப்படின்ற லெட்டர் எந்த இதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேர்ட்ல தான் இருக்கு. கரெக்டா? செகண்ட் கொடுத்துருக்கிற வேர்ட்ல இல்ல. அப்போ செகண்ட்ல கொடுத்துருக்கிற கோட்ல இல்லாத நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்படியே கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, வராது. ஸோ இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கா? இல்ல. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? வேணா பேலன்ஸ் இருக்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கா? நெக்ஸ்ட் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கா? இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப எது இல்ல? 5 தான் இல்ல. அப்போ ஐயோட கோட் வேர்டு என்னது? 5. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. வெரி குட். 5 தான் கரெக்ட். இதுல நீங்க நோட் பண்ணும்போது அந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிரைம் அந்த இது மட்டும் போட்டுட்டு அந்த எந்த வேர்டு இல்ல அப்படின்றதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகே. இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 50 சம்ஸ் கிட்ட இருக்கும். நம்ம ஒரு 15 சம் பார்க்கலாம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோங்க. சேம் நம்ம இதுவும் வந்து ஆல்ரெடி யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல போயிட்டு நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 7th கொஸ்டின் போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வெரி குட், கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஈஸி தான். கொஸ்டின் யாரு கேட்டிருக்காங்க? ஓன்ற லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஓ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கு, செகண்ட் ஒன்லயும் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுலயும் காமனா என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th சம் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 8th சம்ல இப்போ வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆ, எல்லாருமே போடுங்க பார்ப்போம்.
எல்லாருக்குமே 2 வந்துச்சா வெரி குட். நெக்ஸ்ட் 9th சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஸோ இதுல கொஸ்டின் யாருக்கு கேட்டிருக்காங்க? இ கேட்டிருக்காங்க கரெக்டா? ஸோ அப்போ ஈன்ற வேர்டு இங்க இருக்கு, இந்த ரெண்டுலயுமே இல்ல கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு கோட் வேர்ட்லயுமே இல்லாத நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்னதான்? 2 தான். ஏன்னா 1 ஆல்ரெடி இங்க இருக்கு, ஓகேவா? 6 ஆல்ரெடி இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு, அப்போ 2 மட்டும்தான் இல்ல. ஸோ 2 தான் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் 9th சம் போடுங்க. ஆ 3 வந்துச்சா? ஸோ இப்போ இதுலயும் அதே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் யாருக்கு கேட்டிருக்காங்க? எல் கரெக்டா? ஸோ எல் அப்படின்றது எங்க இருக்கு? இந்த வேர்ட்ல இருக்கு. அப்போ இதுல இல்லாதது இதுல இருக்கிறது பார்க்கணும். ஸோ 3 இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3. பேலன்ஸ் வேணா செக் பண்ணிக்கலாம். 1 இதுல இருக்கு, அதே மாதிரி 7ம் இதுல இருக்கு, 9ம் இதுல இருக்கு கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னது? 3. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் 10th ஒன் போடுங்க. ஆ சூப்பர். எல்லாரும் போடுங்க பாப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஏன்றது இதுல இருக்கு கரெக்டா? ஸோ பேலன்ஸ் எதுலையுமே இல்ல, அப்ப இல்லாதது பார்க்கணும். ஸோ 9 இதுல இருக்கு, எகெயின் 6 இதுல இருக்கு, 5 தான் இல்ல. ஸோ ஆன்சர் 5. நெக்ஸ்ட் 11th ஒன்னுக்கு போட்டிங்களா? சூப்பர். இப்போ எம் கேட்டிருக்காங்களா? எம் எதுல இருக்கு? தேர்ட் ஒன்ல இருக்கு கரெக்டா? ஸோ 2 அப்படின்றது இதுல இருக்கு, 5ன்றது தான் இல்ல கரெக்டா? ஸோ 5 இல்ல, 7 இருக்கு, 3யும் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஏ.
நெக்ஸ்ட் 12th ஒன்னுக்கு 4 கரெக்ட். நெக்ஸ்ட் 13th ஒன் போடுங்க. சூப்பர். ஸோ எஃப் கேட்டிருக்காங்களா? ஸோ எஃப் இதுல இல்ல. ஸோ அப்ப இல்லாத நம்பர் என்னன்னு பார்த்தா 8. நெக்ஸ்ட் 14th ஒன். ஆ 4 கரெக்ட். நெக்ஸ்ட் 15th ஒன். 8. முடிச்சவங்க காப்பி பண்ணிக்கோங்க. போட்டாச்சா? 16th 3 கரெக்ட். ஓகே. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஹோம் ஒர்க்கா போட்டு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 27th கொஸ்டின் பாருங்க. அதாவது நம்பர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு கோட் வேர்டா என்ன கொடுத்துருக்காங்க? லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல கோட் வேர்டு எது கேட்டிருக்காங்க? 6 அப்படின்ற நம்பருக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். எஸ். ஓகேவா? ஸோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ இதுல 6ன்றது இங்க மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுல இல்ல. அப்ப இதுல இல்லாத லெட்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ Q இருக்கு, வராது.
ஸோ எஸ் இருக்கா இங்க இல்ல, ஸோ எஸ் தான் வரும் ஆன்சர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 33 ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். எம். ஓகேவா? கரெக்ட். ஃபார்ட்டி த்ரீ சொல்லுங்க. சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐன்ற லெட்டருக்கு கேட்டிருக்காங்களா? ரெண்டுலயுமே ஐ எப்படி இருக்கு? காமனா இருக்கு. அப்போ ரெண்டுலயுமே காமனா இருக்கிற நம்பர் என்னது? 3. வெரி குட். ஓகேவா? சோ இது ஒரு மாடல். ஓகேவா? சோ கொடுத்திருக்கிற ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் 48 சொல்லுங்க. வெரி குட். டிஆர். சோ இப்போ இதுல கண்டுபிடிக்க தெரிஞ்சா மத்ததெல்லாம் பாருங்க மாத்தி இருக்கு. இப்போ ஐஓக்கு பதிலா இங்க ஓஐன்னு இருக்கு.
அதே மாதிரி டபிள்யூஇக்கு பதிலாக இங்க இடபிள்யூன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? டிஆர். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் எழுதிக்கோங்க. ரேங்கிங் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரியா? இப்போ இதுல பாருங்க. ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் பேஸ்ட் ஆன் த 3 digit நம்பர். இப்போ இதுக்கு இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இது தெரிஞ்சுக்கணும். இப்போ 42 அப்படின்னு சொன்னோம்னா அது நம்பர். கரெக்டா? இதை நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? 42 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதையே பிரிச்சோம் அப்படின்னா, ஸோ இதுல 4 அப்படின்றது ஒரு டிஜிட். ஓகேவா? 2 அப்படின்றது ஒரு டிஜிட். ஓகேவா? ஸோ நம்ம சேர்த்து சொன்னா நம்பர், அதையே தனித்தனியா சொன்னா அதுக்கு பேர் என்னது? டிஜிட். ஸோ 3 digit அப்படின்னா மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 3 digits இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பதான் 3 இந்த இது இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 5 3 இலக்க எண்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ லெஃப்ட் டு ரைட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் அவங்களே கீழேயும் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்போ 450, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 697ல 6ன்றது தான் ஃபர்ஸ்ட், 9ன்றது செகண்ட் டிஜிட், 7ன்றது தேர்ட் டிஜிட் அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த ரிசல்டன் இஃப் the third digit of the highest number? ஸோ தமிழ் பாருங்க. மிக உயர்ந்த எண்ணின் 3ஆம் இலக்கத்தை, டிஜிட்டுக்கு தமிழ்ல இலக்கம். ஓகேவா? இப்போ கொடுத்திருக்கிறதுல மிக உயர்ந்த எண் அப்படின்றது என்னது? பெரிய நம்பர். ஸோ இதுல பெரிய நம்பர்ன்றது 754 தான் இருக்கிறதுலே பெருசு. கரெக்டா? அதுல 3ஆம் இலக்கம். ஸோ 3ஆம் இலக்கம் அப்படின்னா என்னது? தேர்ட் டிஜிட். ஸோ தேர்ட் டிஜிட் என்னது? 4. ஓகேவா? அடுத்தது மிக குறைந்த எண்ணின் 2ஆம் இலக்கத்துடன், அதாவது the second digit of lowest number. ஸோ இருக்கிறது லோயஸ்ட் நம்பர் என்னது? 148. கரெக்டா? ஸோ அதுல எத்தனாவது இலக்கம்? 2வது. அப்படின்னா என்னது? அதுவும் 4. தென் ஃபைனலா என்ன சொல்றாங்க? கூட்டினால் அப்படின்னா ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? the added 2. அப்போ 4 + 4 ஆன்சர் என்ன வரும்? 8. வெரி குட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேவா. இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது அனைத்து எண்களும் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டால், ஸோ ஏறு வரிசை இறங்கு வரிசை நமக்கு தெரியல. ஸோ ஏறு வரிசைனா அசெண்டிங், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அதுவே இறங்கு வரிசை அப்படின்னா என்னது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், டிசெண்டிங், ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச், அதாவது அந்த மாதிரி எழுதும்போது எத்தனை எண்களோட நிலை மாறாம அப்படியே அதே இடத்துலயே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயே அப்படியே மேலே எழுதிடலாமா. ஸோ இப்போ பாருங்க, டிசெண்டிங்ல சொல்லியிருக்காங்க, அதாவது இறங்கு வரிசையில எழுதணும். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்லயே பெரிய நம்பர் என்னது, 457. ஸோ 457, 432, அப்புறம் 372, 271, 145. இப்போ இதுல பாருங்க, ஏதாவது சேமா இருக்கா, மாறாம எல்லாமே என்னதான் இருக்கு, மாறி மாறி தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது, 0. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாமா. ஸோ பாருங்க, சேம் அதே கொஸ்டின் தான், ஓகேவா. ஸோ இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங், அதே இறங்கு வரிசையில் எழுதுனா எத்தனை எண்களின் நிலை மாறாமல் இருக்கும். ஸோ டிசெண்டிங்ல இல்லாம ஃபர்ஸ்ட் என்ன வரும், இது. ஸோ 872, அதுக்கப்புறமா 612, 415, சாரி 547. 547, 415, 271. ஸோ இதுலயுமே எதுவுமே என்னவா இல்லை, சேமாவே இல்லை, கரெக்டா. ஸோ அதனால ஆன்சர் என்னது, 0. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. வெரி குட். ஸோ இது எதுல சொல்லியிருக்காங்க? ஏறு வரிசை, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லிட்டு சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் இங்க? 249, 465, 587, 647, 872. ஸோ இப்போ இதெல்லாம் மாறல. 465 அங்கே தான் இருக்கு, 647ம் அங்கே தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால ஆன்சர் என்னது? 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போடுங்க. ஆ 0 வந்துச்சா? ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். சேம் இதுவும் வந்து ஏறு வரிசையில தான் எழுதணும். ஆ 2 கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன்னுக்கு 2 வந்துச்சா எல்லாருக்கும்? ஆ ஓகே. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் 49? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். ஓகேவா? நம்பர் 49 and the number obtained by adding 4 to each digit of 49. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 49 என்ற எண்ணுக்கும் 49 அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? என்ற எண்ணுக்கும் 49 ஒவ்வொரு இலக்கம் தான் என்னது? 4 தனியா 9 தனியா. ஓகேவா? 4ஐ கூட்டினால் அப்போ 4 இந்த 49ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டையும் பிரிச்சு இதையும் 4ஆல கூட்டணும், இதையும் 4ஆல கூட்டணும். கரெக்டா? அப்போ கிடைக்கும் எண்ணிற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 + 4 என்னன்னு வந்துடும்? 8. 9 + 4 என்னன்னு வரும்? 13. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எண்ணுக்கும் முன்ன டிஃபரன்ஸ் தான் என்னது? மைனஸ், வேறுபாடு. ஸோ அப்போ 813ல 9 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா? 813 - 49. ஸோ அப்போ என்ன வரும்? 4. ஸோ இங்கே 10. ஸோ 10ல் 4 போச்சுன்னா என்னது? 6, 7.
764 புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட் கூட இந்த நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசியா அந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8th சம் போடுங்க. ஆ 3 வெரி குட். நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. இது இப்ப ரிப்பீட்டடா இந்த மாடல் தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ கவனிங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நான் இங்க எழுதுறேன். 7 6 4 5 2 3 8. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட், அதாவது ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் ஒன்றை சேர்த்து அப்போ இங்க இருக்கிற ஆட் நம்பர்ஸ் என்னென்ன, எப்பவுமே 1 3 5 7 9 இதுதான் ஆட் நம்பர். கரெக்டா? ஒற்றைப்படை இலக்கம். அந்த ஒற்றைப்படை இலக்கத்தோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 1 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இங்க எங்கெல்லாம் ஒற்றைப்படை இருக்கு, ஸோ 7 இருக்கா, அப்ப 7 கூட 1 ஆட் பண்ணா என்னது 8. அதே மாதிரி 5 கூட 1 ஆட் பண்ணா 6. 3 + 1 4. அடுத்தது 2 is subtracted from each even digit, அதாவது இரட்டைப்படை இலக்கத்திலிருந்து 2ஐ கழிக்கவும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இரட்டைப்படை எண் தான். ஸோ 2 மைனஸ் பண்ணும். 6ல 2 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2, எகைன் 2ல 2 போச்சுன்னா என்ன வந்துடும் 0, 8ல 2 போச்சுன்னா என்னது 6. இப்போ கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஃபரன்ஸ்னாலே மைனஸ். ஓகேவா? ஹையஸ்ட் அண்ட் செகண்ட் லோயஸ்ட் டிஜிட், அதாவது இவ்வாறு உருவாக்கப்பட்ட எண்ணில், உருவாக்கம்னா இப்போ நம்ம மாத்தின நம்பர். ஓகேவா? அதுல அதிகபட்ச, சோ அதிகபட்ச இலக்கம் எது இதுல 8. கரெக்டா? மற்றும் இரண்டாவது குறைந்தபட்ச அப்படின்னா குறைந்தபட்சக்கு அடுத்து இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் 0, 0க்கு அப்புறம் என்னது 2. ஓகேவா? இடையே உள்ள வேறுபாடு. ஸோ 8ல 2 போச்சுன்னா எவ்வளோ 6, 4. 4 எப்படி வரும், இதுல குறைந்தபட்சம்ன்றப்போ 0 ஆட் பண்ணிக்கணும். 0ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது நம்பர்ஸ். ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதுல எதுனா 0. ஓகேவா? சரி. ஸோ 0 அடுத்த எண்ன்றப்போ 2. ஓகேவா? ஸோ அப்போ 8ல 2 போச்சுன்னா 6. காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. ஈச் டிஜிட் இந்த நம்பர். ஸோ இதுல இருக்கிற ஒரு டிஜிட்டும் இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக, ஓகேவா, இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டால், அதாவது இதை கொடுத்திருக்கிற டிஜிட்டையே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறங்கு வரிசையில எழுதணும். ஓகேவா? அப்போ how many digits have changed their position, அதாவது எதெல்லாம் வந்து மாறி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது எண்ணுடன் ஒப்பிடும் பொழுது எத்தனை இலக்கம் நிலையை மாற்றியுள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிற கொஸ்டின் எழுதிக்கலாமா? 8 1 5 2 3 4 6. கரெக்டா? இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருக்கிறதுல பெருசு என்னது? 8. 8க்கு அப்புறம் என்ன வரும்? 6 5 4 3 2 1. கொஸ்டின் வந்து சேமா இருக்கிறதே கேட்கல. என்னன்னு கேட்டிருக்காங்க? சேஞ்சு, இதெல்லாம் மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை? 1 2 3 4. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? 4 டிஜிட்ஸ். ஸோ 4 டிஜிட்ஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பரை கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கம்னா ஒரு டிஜிட்டும் இடமிருந்து வலமாக, இடமிருந்து வலம்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? கொடுத்திருக்கிற டிஜிட்டை எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனில் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம தான் எழுதணும். ஓகேவா? கொடுத்திருக்கிற நம்பரை அதுல இருக்கிற டிஜிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா இறங்கு வரிசையில எழுதணும். ஓகேவா? எழுதினதுக்கு அப்புறமா அசல் எண்ணுடன் ஒப்பிடும் பொழுது, அசல் எண் அப்படின்னா கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற நம்பர். ஓகேவா? ஒப்பிடும் பொழுது எத்தனை இலக்கங்கள் தங்கள் நிலையை மாற்றியுள்ளன அப்படின்னா எதெல்லாம் மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எது மாறாம சேமா இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த மாதிரி மாறாமல் உள்ளதுன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்னா இருக்கிறது மாறாமல் உள்ளது. இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை இலக்கம் மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடணும். அது எல்லாத்தையும் டிஜிட்டா தனித்தனியா எழுதிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிட்டு இந்த டிஜிட்ஸை நம்ம எப்படி எழுதணும்னா இறங்கு வரிசையில் எழுதணும். ஸோ இறங்கு வரிசைனா என்னது? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா 8 1 5 2 3 4 6. இதுல பெரிய இலக்கம் என்னது? 8. அதுக்கப்புறம் சின்னது 6, அப்புறம் 5,
அப்புறம் 4, இங்க இருக்கிற 3, இங்க இருக்கிற 2, அப்புறம் இங்க இருக்கிற 1. அதாவது இதுல என்ன இருக்கோ அதை தான் அப்படியே இறங்கு வரிசையில எழுதியிருக்கோம். இப்ப எழுதிட்டு எத்தனை மாறி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்கேயும் 8 இருக்கு, இங்க 8 இருக்கு, மாறவே இல்லை, அப்படியே இருக்கு, அப்பனா வராது. இப்ப இங்க 1 இருக்கு, இங்க 6 இருக்கா, சோ இது வரும். அதே மாதிரி 5 5 மாறாம அப்படியே இருக்கு, வராது. 2 4 வரும், 3 3 வராது. அதே மாதிரி 4 2 வரும், 6 1 வரும். அப்போ மொத்தம் இதே எத்தனை இந்த எத்தனை இலக்கம் இந்த மாதிரி மாறி இருக்கு? 1 2 3 4. ஸோ அப்போ மொத்தமா எத்தனை இலக்கங்கள்? 4 இலக்கங்கள். புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸையே ரிவர்ஸ்ல எழுதணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ். ஓகேவா? இலக்கங்கள், இலக்கத்தை இறங்கு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா அஜித்? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே, பார்க்காத கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த 12th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல அதே மாடல். 12th கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர். சோ எழுதலாமா? அதே இறங்கு வரிசைன்றப்போ 9 8 6 5 4 3 2 1. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை இலக்கங்கள் மாறாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாறாம இருக்கணும். ஓகேவா? அப்போ 9 வரும், 6 4. ஓகேவா? அவ்வளவுதான். சோ அப்போ மொத்தம் எத்தனை? 3. புரிஞ்சுதா? சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13 ட்ரை பண்ணுங்க. ஒன்ன வந்து இரட்டைப்படை எண் கூட கூட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒற்றைப்படை இலக்கத்துல 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் டிஜிட்ல 2 மைனஸ் பண்ணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் செகண்ட் லோயஸ்ட். ஸோ ஹையஸ்ட்னா என்னதுங்க? 9. செகண்ட் லோயஸ்ட்னா ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் 1, செகண்ட் லோயஸ்ட்னா 3. அப்போ 9ல 3 போச்சுன்னா என்னது? 6. நெக்ஸ்ட் இந்த 15வது கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா 15வது கொஸ்டினுக்கான கிவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14வது கொஸ்டின் தான். ஓகேவா? நான் சொல்லித்தரேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 2 இஸ் ஆடட் டு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் எவ்ரி நம்பர்.
அதாவது ஒவ்வொரு எண்ணோட முதல் இலக்கத்துடன் 2ஐ சேர்த்தால், அப்ப 2 சேர்த்தா என்ன வரும்? இங்க 7 + 2 9. அதே மாதிரி இங்க 3 4 5. அதே மாதிரி 3 கூட 5 4 2. அடுத்தது இங்க என்ன வரும் நம்மளுக்கு? 5 7 2. தென் 7 4 7. ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க, என்ன சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? In how many numbers will first digit exactly divisible by second digit? அதாவது அந்த மாதிரி ரெண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா முதல் இலக்கம் எத்தனை எண்களில் இரண்டாம் இலக்கத்தால் வகுப்படும்? ஸோ அந்த எண்கள்லாம் விட்டுருங்க. அதாவது முதல் இலக்கம் ரெண்டாவது இலக்கத்தால வகுப்படணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்க இருக்கா? 9 2ல போகாது, 3 4ல போகாது, 5ம் போகாது, இதுவும் போகாது, இதுவும் போகாது. அப்ப எதுவுமே என்ன ஆகாது? முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கத்தோட, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட்டால டிவைட் ஆகாது. அப்ப ஆன்சர் என்னது? நன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டோட ஆட் பண்ணியோ இல்ல மைனஸ் பண்ண சொல்லிட்டு அதை வேற ஒரு டிஜிட்ல டிவைட் ஆகுதான்னு கேட்பாங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு சில டைம் என்ன கொடுப்பாங்கன்னா முதல் இலக்கமும் மூன்றாம் இலக்கமும் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்கேயும் 9 இருந்து இங்கேயும் 9 இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 9 9 என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரை நான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிவன்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 2 ஆட் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ஒவ்வொரு நம்பர்லயும் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 2 ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் த ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை செகண்ட் டிஜிட்? இப்போ பாருங்க 921 இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்ன்றது என்னது? 9. செகண்ட் டிஜிட்ன்றது 2. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட்ல டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 9 2ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பர் வந்து இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்குன்னா இது வந்து 6ல டிவைட் ஆகும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா டிவைட் ஆனாதான் அதை டிவிசிபிள்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 9 2ஆல டிவைட் ஆகாது. அதே மாதிரி 3 4ஆல என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. அதே மாதிரி 5ம் 4ஆல என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. எகைன் 5 7ஆலையும் டிவைட் ஆகாது. 7 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஸோ எந்த நம்பருமே என்ன ஆகல? டிவைட் ஆகல. அப்ப ஆன்சர் என்னது? 0. நன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் பார்க்கணும். தேர்ட் தேவையில்லை. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானோ அது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த 2 மட்டும் நம்ம கம்பேர் பண்றோம். அவ்வளவுதான்.
ஓகேவா? ஸோ இதுலயும் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு வாங்க. ஓகேவா? ஆ புக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்கப்பா. ஓகேவா? நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுல ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுல ஏதாவது சம்ஸ் தெரியலனா இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? டோட்டல் புக்ஸ் வந்து உங்களுக்கு மேம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஓகேவா? நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? உங்ககிட்ட நம்பர் இருக்குல்ல, நீங்க அட்மிஷன் போட்ட நம்பர். ஸோ அங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அட்மின்ல. இதுல ஒரு ஒரு 2 3 சம்ஸ் இருக்கு, அது நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? நாளைக்கு இது முடிச்சுட்டு அடுத்து நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.